இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கேப்டன் மில்லர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே தனுஷோட ஆக்டிங் தாங்க. சும்மா மனுஷன் சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு இளமையான தனுஷாக வருவார். அந்த காலகட்டத்தில் 1947 எப்படி இருப்பாங்க, அப்படியே ஒரு ஜாலியாக ஊருக்குள்ள அப்படியே லவ் பண்ணிட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே கெட்டப்பு ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது கொஞ்சம் அப்படியே ஒரு மிடுக்கான கெட்டப்பு, இந்த ராணுவ வீரனை வராது. அதுக்கு அடுத்தது ஒரு டானா மாறிடுறாரு. இப்படி 3 விதமான கெட்டப்பில் சும்மா பட்டையை கிளப்புறாரு. தனுஷ் ஒரு செம்மையான ஒரு நடிகர். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு அப்படி மெருகேற்றி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அவுட்புட் கொடுப்பாரு. இந்த படத்தில் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி படத்துடைய ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. வில்லன் சும்மா மிரட்டுறாரு. வில்லனை பார்த்தா நாமளே அப்படியே ஒரு துப்பாக்கி நம்ம கையில் கிடச்சுன்னா அப்படி சுட்டு கொண்டுடணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருக்காங்க. இப்படி படத்தை நடிச்சு எல்லாருமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி எப்பா பிஜிஎம் மியூசிக்கு ஜிவி என்னையா இது சும்மா வேற மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்குறீங்க. அது செகண்ட் ஹாஃப். அந்த பிஜிஎம் கேட்ட உடனே எங்களுக்கே அப்படியே தேட்டரில் எந்திரிச்சு 4 சாத்து சாத்தணும். வெள்ளையை மட்டும் கையில் கிடைச்சாலும் வச்சு வெள்ளைக்கிறேன் இப்போ கிடைக்கட்டும் எவனாவது போட்டுக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு தரமான ஒரு பிஜிஎம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய பிஜிஎம் வேற மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்குது. அவருடைய சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக இருக்குது. கேமரா ஆங்கிள் நல்லா இருக்குது. இப்படி டெக்னிக்கெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஸ்டோரி லைன் தாங்க. ஏன்னா இன்னமும் அந்த வெள்ளைக்காரன் கதையை வச்சே உருட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. ஏன்னா ஏகப்பட்ட படம் இதே மாதிரி வந்துருச்சு. அதே லைனில் வந்ததுனால நமக்கே கொஞ்சம் என்னடா அது கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி படத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு ரத்தமும் சதயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டு டஃபு டுஃபு டுஃபுன்னு அப்படியே சும்மா தீபாவளிக்கு எப்படி பட்டாசுல வெடிப்பாங்க அது மாதிரி குண்டு மலை தாங்க. என்னடா அது தீபாவளிக்கு இது தேட்டரில் வந்துருச்சா அப்படிங்கிறது தான் இருக்குது. எந்த ஒரு எமோஷனல் அந்த சென்டிமெண்ட் காட்சி எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் சண்டையாக தான். அது கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் எமோஷனல் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பயங்கரமான ஃபைட் படம் வேணும் அப்படிங்களுக்கு ஓகே. அதே ஒரு மெலடியான படம் ஒரு கதை வேணும் என்னடா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிரஞ்சாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு படத்தில் கொஞ்சம் எமோஷனல் அப்படின்ட்டு கொண்டு வந்தாலும் படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை எப்படி கவர் பண்ண போகுதுன்னு தெரில. எனக்கு இந்த அளவுக்கு டப்பு டப்புன்னு ரொம்ப ஓரளவுக்கு இப்படி இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் எந்த விதமான அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கணும் சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். எனக்கு ஃபைட் மூவி வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி. அதே சமயத்தில் எனக்கு மெலடியான ஒரு எமோஷனல் மூவி வேணுங்கிறது கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரத்.